ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ தங்ஷி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஜின்னுக்கு டியூவல் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு போய் சொன்னால, அதுக்காக தான் வந்திருக்கான். அக்காவும் யுவானும் கூட இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டாக்டராக இப்போது ஒரு உருவத்தில் இருக்கா. உண்மையான ஜின்னும் நான் சரியாகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பிட, இவன் அப்படியே சோகமாக ஜின்னை தான் பார்க்குறான். இதை நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் கேரக்டர்லேருந்து பார்க்குறா. இப்போ நம்ம தங்ஷியும் ஜின்னை இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சோகமாக வர, எங்கே பார்த்தாலும் அவன் ஞாபகமாக தான் இருக்கு. முன்னாடி கூட ஜின் போகிற மாதிரி இருக்கு, அப்படியே ஓடி வரான். டக்குன்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டா. எல்லாம் இவனோட கற்பனை தான். பார்த்தா இவன் இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மொத்தமாக அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக சிக்னல் வேற மாறிடுச்சு. இவனுக்கு கலர் போனதால சிக்னலும் தெரியலையா. கரெக்டாக ஒரு கார் வேற மோத வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவையை காப்பாத்துறா. ஆல்ரெடி இவனுக்கு கண்ணில் வேற பிரச்சனை இருக்கு. ஜின் போன சோகத்தால ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனதால தான் இப்படி கலர் பிளைட்னஸ் வந்துடுச்சு போல. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இவனுக்கு கலரா தெரியறா. இங்க இவ்வளோ ஜின் போயிட்டாங்கிறதுக்காக சாகிறதுக்கே முடிவு பண்ணிடுவியான்னு திட்ட, என்னது இவ மட்டும் கலர்ல தெரியறாளேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கசக்கி பார்க்க, சரி அழுகாத, ஜின் போன சோகத்துல சாக எல்லாம் முயற்சி பண்ணாதங்க, டிராஃபிக் லைட் ரெட்ல மாறினதை நான் கவனிக்கல, எனிவே என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டான். அப்போ கால் பண்ணிக்கிட்டே திரும்ப கிராஸ் பண்ண வர, ஒரு பையன் ஓடுறது பார்த்துட்டு சரி போற சிக்னல் தான் வந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு வர, கரெக்டா கார் வந்துருச்சு. இதுல மழையும் வேற வர, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு கொடை, அது கலர்ல தெரியுது. வந்து நிக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அவ டச் பண்ற பொருளும் கூட கலர்ல தெரியுது இவனுக்கு. வா நானும் இதே வழியா தான் போகணும், ஸோ நானே உன்னை ட்ராப் பண்றேங்கிற மாதிரி ஹீரோயினே கூட்டிட்டு வரா. அப்போ மேன் ஹோல் கொஞ்சம் உடஞ்சு போய் ஓப்பன் ஆகிருக்கேன். அதை கூட அவன் கவனிக்காம மிதிக்க போயிட்டான். நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்துறா. இப்படி டக்குன்னு வேற க்ளோஸ் ஆயிருக்கும், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பாரு இது ஓப்பன் ஆயிருக்கு, உடஞ்சும் போயிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இருக்க. கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், இது மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, சரி பண்ணிடுங்கன்னு சொல்லி. பரவாயில்லையே, தங்ஷிக்கு எவ்வளோ நல்ல மனசுங்கும் போது இந்த கொடைன்னு அவகிட்டயே கொடுத்துட்டு இருக்கான். அதானே பார்த்தேன், இவன் எப்போதான் மாற போறான்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்களை தாண்டி ஓடுது பயந்துட்டு. ஏன் இவன் இப்படி போறாங்கிற மாதிரி பேசிட்டு வரும்போது, இது மாதிரி ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஓடுனது பாத்தீங்களான்னு ஒரு ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க. இவனுக்கு தான் கலர் தெரியாதுல, ஸோ வார்த்தையே வரல வாயிலிருந்து. இவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இந்த வழி தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு, நீ அந்த பொண்ணு பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நான் வேற ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், ஸோ கவனிக்கலன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டு உள்ள வரையான்னு சொல்லி கூப்பிடுறான். அன்னைக்கு உள்ள வேற ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பால, அதனால தான் இவன் இப்போ கூப்பிட்றானோங்கிற மாதிரி திங்க் பண்ணும்போது, இல்லை உன்னோட ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போயிருக்கு, தலையும் நனைஞ்சு போயிருக்கு, வீட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு திரும்ப போட்டு போய்க்கோ, இப்படியே போனேன்னா கண்டிப்பாக கோல்டு பிடிச்சிக்கும், மண்டே லீவ் தான் போடுவேன், உன்னோட வீடும் வேற வழியில தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி உள்ள கூப்பிட, சரின்னு சொல்லி உள்ள வந்துட்டா. இவனுக்கோ கலர் தெரிலையாச்சே, ஸோ குத்து மதிப்பா ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்க, ஆல்ரெடி ஆட்டுக்குட்டியா உள்ள வந்திருக்கால, ஸோ பாத்ரூம் பக்கம் சொல்லாமையே போக, இல்லை என் ஃப்ரெண்டோட வீடும் இதே மாதிரி தான் இருக்கும், அந்த ஞாபகத்தில் போயிட்டேன், எங்க இருக்கு நீயே சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. தென் இப்போ உள்ள வந்து ட்ரெஸ்ஸை பார்க்க அதில் பெயிண்ட் கரை இருக்கு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கவும், ஒருவேளை தங்ஷிக்கு திரும்ப கண்ணு பிரச்சனை வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரவும், இவளை மட்டும்தான் ஹீரோவெல்லாம் நல்லா பார்க்க முடியுமாச்சே, அதனால தான் அந்த ட்ரெஸ்ல பெயிண்ட் கரையா இருக்கிறதே எனக்கு தெரிய வருது. அடிடே, ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பெயிண்ட் பண்ணேன், அதான் போகல போல, நான் வேணா வேற எடுத்துட்டு வரவான்னு கேட்க, சிச்சா பரவாயில்ல கொஞ்ச நேரம் தான் நான் போட்டுக்கிறேன்ட்டு உட்காந்துக்கிட்டா. இப்போ இந்த கரையை கரெக்டாக பார்த்து சொல்லவும், ஒருவேளை நம்ம தான் ஓவரா திங்க் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் மட்டும்தான் கலர்ல தெரியுறா, இவனுக்கு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் தெரியுது. ஏன் உனக்கு சாப்பாடுக்கு இது பிடிக்கலையான்னு கேட்கவும், இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவள் டச் பண்ணுற பொருள் எல்லாமே இவனுக்கு கலரில் தெரியுது. இவன் தனியாக பார்க்குற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் தெரியுது. அதனால அவள் எதை எடுத்து சாப்பிட்றாளோ அதை மட்டுமே இவன் பார்த்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன் இவன் நம்மளை இமிட்டேட் இது பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கொஞ்ச நேரம் பார்க்குறா. அவன் கடைசி வரைக்குமே அப்படிதான் சாப்பிட்டே முடிக்கிறான். இந்த பக்கம் கூவையும் யுவானியும் காட்ட, ரெண்டு பேரும் மீன் கடையில் இருக்காங்க. இவனுக்கு தான் எல்லாத்த பற்றியும் தெரியுமாச்சே, ஸோ ஒவ்வொரு மீன் பற்றி சொல்லும்போது, ரெண்டு மீன் கிஸ் பண்ணவும், ரொமான்ஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்குறா. இல்லை அது ரெண்டும் கிஸ்லாம் பண்ணிக்கல, ரெண்டும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்து கால் வருது, அவ பீரியட்ஸ் ஆகிட்டாலாமா. இது மாதிரி தங்ஷி வீட்டில் வேற மாட்டிக்கிட்டேன், கொண்டுட்டு வரலடி எதுவும், நீ தாண்டி எடுத்துட்டு வரணும்னு கூப்பிட, சரி நான் என்னோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு யுவான் கிளம்ப, கரெக்டாக கோவை நம்ம தங்ஷியும் கால் பண்ணி கூப்பிட, ரெண்டு பேரும் ஒன்னா தான் வராங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்ட, அவன் கொடுத்த ட்ரெஸ்ல கரையாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையன்னு தூக்கிட்டு வர, பயத்துல கீழே போட்டா அது மேலதான் இருக்கு, இவனுக்கு தெரியல, அதான் கலர்லாம் தெரியாதுல்ல, சோ அவன் பாட்டுக்கு எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டான். இவன் நிஜமாவே இதை நோட் பண்ணலையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, உன்னை கூப்பிட்டு போக இவன் தானே வரா, கோ ஆல்ரெடி சொல்லிட்டான்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும்
ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்காங்கிற மாதிரி இவளுக்கு இப்பதான் தெரியுது. ஸோ இப்போ யுவானோட கிளம்புனதும் எப்ப இருந்தடே உனக்கு குவானை தெரியும்னு கேட்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என்னோட காமிக் கேரக்டர் உருவாகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு பேசிட்டு வரத அப்படியே யுவான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ குவெல்லாம் இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியுறான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கலர்ல தெரியுறா. அவ கூட இருக்கிறதால யுவானும் கலர்ல தெரியுறா. அவ டச் பண்றதால அந்த காரும் இவனுக்கு கலர்ல தெரியுது. கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலா இருக்கு. ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆனதால மட்டும்தான் இவனுக்கு இந்த கண்டிஷன் இப்போ ஆகிருக்கு. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், நீங்க பார்த்துதான் இருக்கணும்னு டாக்டர் சொல்ல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கலர்ல தெரியுறா. அவ தொடுற பொருளும் கலர்ல தெரியுதுன்னு கேட்க, அப்போ அந்த பொண்ணாலதான் உங்க கண்ணை சரி பண்ண முடியும், அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சீக்கிரமா குணமாக கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க தங்கச்சிக்கு ஒன்றும் புரியல. எப்படி சிங் மட்டும் எனக்கு கலர்ல தெரியுறா? நான் என் ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் நீயும் லின்னும் கூட எனக்கு கலர்லெஸ்ஸா தான் தெரியுறீங்க, செங் மட்டும் எதுக்காக கலர்ல தெரியணும்னு கேட்க, அப்போ அவளோட ஃப்ரெண்ட் ஆகுடா, உன் கண்ணு சரியாயிடும்லங்கிற மாதிரி இவன் பேசிட்டு வரான். இருந்தாலும் அப்படிங்கும் போது கரெக்டா கியான் போறதை பாக்குற அவன் இவனுக்கு கலர்ல தெரியறான். அதுவும் நம்ம ஹீரோயின் தானே, அதனாலதான். ஸோ இப்போ உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டே வர ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம யுவானும் அவளை மாதிரி காமிக் எழுதக்கூடிய சில ரைட்டர்ஸும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதில் இவளுக்கு ஆப்பன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அது பயங்கரமாக சீனை போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காமா, டைமண்ட் ரிங்கை கிஃப்ட் பண்ணானாமா, அடிக்கடி வெளியெல்லாம் போவாங்கன்னு சொல்லி ஓவரா சீன் போடுறா. யுவான் உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கூட செட் ஆகலைங்கிற மாதிரி வேற இன்சல்ட் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் வந்திருக்கான் யுவானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அடடே இந்த பையன் பாரு, உன்னோட டிடெக்டிவ் நாவலோட ஹீரோ மாதிரியே இருக்கான். அடடே இவனை வச்சுதான் நீ அதையே எழுதுனியான்னு கேட்கும்போது, அதாவது லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. பட் கியான் நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே நின்று குறுன்னு பார்த்துட்டு இருக்க. உள்ள நம்ம ஹீரோ கோவத்தில் வந்து பிரித்து விட்டுட்டு இருக்கான். நான் தான் யுவான் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன், யுவான் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அட்டேங்கப்பா சூப்பர் போ அப்படிங்கிற மாதிரி யுவான்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து உன்னோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் இப்போ கலரில் தெரியுறான் இல்லையா, அதனால உனக்கு செங்க தெரியுமா, உங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கான்னு கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு நிலவு பார்க்க, நீங்கள் 2 பேரும் வாங்க நம்ம 3 பேரை சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயின்கே கால் அடிக்க இவனுக்கு தான் வருது. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. சரி ஜின்னு தான் பேசுகிறாங்கிற மாதிரி அப்படியே சமாளிச்சிட்டான். எங்கள் ஹீரோவும் சரி செங் கால் அட்டன் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவம் தங்கச்சி சின்ன மறக்காம கஷ்டப்படுவான் போலேங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இங்க உள்ள யுவான் எல்லாரும் போனதும் எதுக்காக எல்லார்கிட்டையும் நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு போய் சொன்னீங்கன்னு கேட்கவும், அது பொய் இல்லாம இருந்தான்னு சொல்லி இவன் கேட்கிறான். பாருங்க எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ற பிளான்லாம் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நம்ம பார்க்கவே வேணான்ட்டா. இவனுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சொன்னேன், எனக்கும் ஆல்ரெடி ஆள்லாம் இருந்தா, இப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறான். பிரேக்கப் பண்ணிக்கலாம், எப்படி பிரேக்கப் பண்ணிட்டு நார்மலா இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்க, 2 பேருக்கும் ஒத்து போகல, ஸோ பேசி சுமூகமா முடிச்சிட்டோம், இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்றான். அட்டேங்கப்பா கோ எவ்வளோ மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்கிற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு வந்து மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோட்ட வந்து ஓவராக குடிக்கிறான். நார்மலாக லவ் பண்ணுவேன், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், பட் இப்போவும் நானும் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டேனான்னு சொல்ல, ஏன் யுவான் ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஆனாலும் உனக்கு கிவ் அப் பண்ண முடியலையான்னு கேட்குறான். 2 பேருமே பிரேக்கப் ஃபீல்டில் தான் இருக்காங்க. இப்போ புதுசாக கியானும் எனக்கு கலரில் தெரியுறான். செங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யுவானே கலராக எனக்கு தெரியல, ஆனால் கியான் கலரில் தெரியுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஜின்னோட இன்னும் க்ளோஸாக தாண்டா இருக்கான். ஒருவேளை இனிமேல் கியான் மட்டும்தான் கலராக தெரியுவானுங்கிற மாதிரி ஒன்றும் புரியலை. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் கஸ்டமர்ஸ்க்கு கிஃப்ட்லாம் கொடுக்கலங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் எது பண்ணுறதா இருந்தாலும் ட்ரெடிஷ்னலே போகலாம், அதில் கொஞ்சம் லவ்வோடு இருந்தால் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறா. மீட்டிங் முடிய ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வரவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுறாங்க. ஆனால் திரும்பவும் நம்ம ஹீரோயின் கலரில் இவனுக்கு தெரியவும் ஒரே ஷாக்கில் இருக்கான். வீக்கெண்டில் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்களேன்னு கேட்கவும், உன்ட்ட ஒன்று கேட்க தான் கால் பண்ணேன், இப்போ எனக்கே பதில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். செங்க்கும் கியானுக்கும் ஏதோ இருக்குது, அதுதான் தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறான். கட் பண்ண இப்போ லின்னு கூட இங்கே பாடுறா நான் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு கூட ஹீரோ கிட்ட காட்டுறான். என்ன காட்டினாலும் அவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் தெரியுது. ஸோ இப்போது வேலை முடிஞ்சு வர, வாவே நானும் கோவும் உங்கள் வீட்டு வேலையை தான் போகிறோம், நாங்களே விட்டுறோன்னு சொல்லி கூப்பிட, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்குறா. சச்சா இல்லைங்க, அப்போ நான் சப்வேலையே போய்க்கிறேன்ட்டு ஓடிட்டா. சுத்தம் போ பின்னாடியே போ, ஆமான்னு உள்ள கூப்பிட வக்கில்லன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும்தான் கலரில் தெரியுறா, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். இதுக்காக நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னு கேட்க, புக் கொஞ்சம் வேலைன்ட்டான் அதனால தாங்கிறான். நீங்களே வண்டியில் போக வேண்டியதானங்க, நாட் வெல்ங்கிறான். உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்க, அது என்னோட ப்ரைவசிங்கிறான்.
தங்ஷி கண்ணில் ஏதாவது பிரச்சனையோன்னு சொல்லிட்டு உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்ல, இதுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிறா. அவன் படிச்சு பார்த்து மீனிங்க சொல்ல கலரும் தெரியுது கண்ணும் தெரியுது, அப்புறம் என்ன ஆச்சு கண்ணுக்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்போ ஸ்டாப் வரவும் எல்லாரும் இறங்க முன்னாடி இருக்கிறதால இடிச்சிட்டு போறாங்க. ஸோ இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோனை ஹக் பண்ற மாதிரி போயிட அவளை டச் பண்ணதால இப்போ எல்லாமே அவனுக்கு கலரா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பேன்னு பார்த்துட்டு இருக்க தங்ஷி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டா திரும்ப கலர் போயிடுச்சு. குறுன்னு பார்க்க என்ன தங்ஷி இப்படி பார்த்துட்டு இருக்க, சாரி கூட கேட்க மாட்டியா நீ படிக்க திட்ட. அவன் திரும்பவும் அவன் கையை பிடிச்சி பார்க்க மறுபடியும் அவனுக்கு எல்லாமே கலர்ல தெரிய ஆரம்பிக்குது. இவன் இங்க விடுன்னு சொல்லிட்டு இருக்கால, இவன் இதை பார்த்துட்டே இருக்க கைய மடக்கி கழுத்தை பிடிச்சி அழுத ஆரம்பிச்சுட்டா. சரி சாரி அப்படி சொல்லிட்டு விட்டுடவும் அவ கையெடுத்ததால திரும்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. அவன் மட்டும் தான் கலர்ல தெரியறா. இவனுக்கு கண்ணில் இல்ல மூளையில தான் பிரச்சனை போல நீ பார்த்துட்டு இறங்குனதும் கழுத்தெல்லாம் போட்டு அமுத்திட்டால. ஸோ கழுத்துல கையிலன்னு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுருக்கா சாரி கேட்டு. இன்னும் சூமியா கொடுத்த பேண்டை கையில தான் போட்டுட்டு இருக்கான். சரி என் கை பிடிச்சல, அது என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்க சாரின்னு கேட்கிறான். இதே பழைய தங்ஷியா இருந்தா என்னை திட்ட தான் ஆரம்பிச்சிருப்பான். உனக்கு தைரியம் இன்னும் பத்தல, நல்லா தைரியமா இருக்கணும், அப்பதான் ட்ரெயின்ல எல்லாம் சர்வைவே பண்ண முடியுங்கிற மாதிரி இவ பார்க்க ஸ்கூல் படிக்கும்போது நட்ஸை உடைச்சால, அதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது. உனக்கு குளிர்தா என்னன்னு சொல்லி அவ ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு விட உன் கையால பிடிக்க முடியாதல்லன்னு டீயை கொடுக்க எனக்கு குளிரவே இல்லைங்கிறான். உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது, ஒழுங்கா குடின்னு சும்மா வாயில வச்சு ஊற்றி விட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே குடிச்சு முடிக்க இப்போ நம்ம ஹீரோயின் இவனோட கண்ணுக்கு ஜின் மாதிரி தெரியவும் பேன்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க முகமே மாறிடுச்சு ஒன்றும் இல்லைன்ட்டு எனக்கு ஜின்னோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நானும் சாட்டர்டே சண்டே எப்படியாவது போட்டுறணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாச்சும் ஒரு சோக நியூஸ் வந்து என்னை சொங்கி ஆக்கிறது, என்ன தான் பண்ணுறது. எனிவே சீக்கிரமாக இந்த ட்ராமாவை போட்டு முடிக்க ட்ரை பண்ணுறேன். லேட் பண்ணுறதுக்கு சாரி.